ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப சத்தான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய எள்ளு உருண்டை அதை எப்படி ருசியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எள்ளு உருண்டை செய்கிறது ரொம்ப சுலபங்க. அதுக்கு தேவையான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப கம்மியான டைமில் நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/4 கிலோ எள்ளு எடுத்துருக்கிறேன். நல்லா சுத்தம் பண்ணி கடையிலேயே முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுத்தமான கல் தூசியெல்லாம் இல்லாத எள்ளா பார்த்து வாங்கிக்கோங்க. அது ரொம்ப கருகருன்னு இருக்கிற எள்ளு தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அது ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ எள்ளு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், லைட்டாக ப்ரௌன் கலரில் அந்த மாதிரி இருக்கிற எள்ளு தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கருன்னு இருக்கிற எள்ளு கசப்பு தன்மையாக இருக்கும், காரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தூசி இல்லாத எல்லாம் வாங்கிக்கிறது பெட்டர். அப்படி இன்கேஸ் நீங்கள் வாங்கின எள்ளில் தூசி இருக்குது அப்படின்னா 1க்கு 2 டைம் நல்லா கழிஞ்சு கீழே வடிகட்டிட்டு தண்ணியை அதுக்கப்புறம் ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுட்டு நல்லா வெயிலில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இந்த மாதிரி நல்லா பளபளன்னு உங்களுக்கு நல்லா காஞ்சு வந்துடும். காஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதே ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/4 கிலோ எள்ளு எடுத்துருக்கிறேன். அதோட இது வறுத்து அரைக்கிறதுக்கு வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து சில பேர் செய்வாங்க, ஏலக்காய் சேர்த்தாமையும் பண்ணுவாங்க. எனக்கு ஏலக்காய் சேர்த்து பண்ணுறது பிடிக்கும், நான் அதனால் சேர்த்துருக்குறேன். அதோட நான் எப்பயுமே 100லேருந்து 150 கிராம் போல் வெல்லம், அந்த இனிப்பு எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த எள்ளை வறுத்துக்க போகிறோம். இப்போ கடாய் சூடானதும் எல்லாம் உள்ளே கொட்டிடுறேன். ஏலக்காவையும் சேர்த்துட்டேன். இது நல்லா அந்த படப்படன்னு சவுண்டு வரும், எள்ளு வெடிக்கிற சவுண்டு, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். எள்ளும் அப்படி தான் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. உளுந்து லட்டு மாதிரியே இதுவும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, ஹெல்தி. அதே மாதிரி பெண்களுக்கும் ரொம்ப நல்லது. காலப்போக்கில் எல்லாத்தையுமே இதை நம்ம மறந்துட்டோம். இதெல்லாம் பெரியவங்க முதவே நமக்கு செஞ்சு கொடுத்த லட்டு. இதெல்லாம் நான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது இந்த லட்டுவெல்லாம் பெரிய பெரிய லட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு பெருசாக லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அதை டெய்லி ஒன்று சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். மாதிரி கடையில் வாங்குகிற தீனியெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் வச்சு மெனக்கெட்டு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ இது நல்லா வறுபடட்டும், காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்லா சவுண்டு படப்படப்படன்னு வெடிக்கிற சவுண்டு வருது. எள்ளு மட்டும் ரொம்ப கரிஞ்சு போயிடுச்சுன்னா ஒரு லட்டு நல்லா இருக்காது. ஸோ அளவாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம வறுத்த எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன், அந்த ஏலக்காவோடவே சேர்த்துட்டேன். இப்போ அதை பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ எள்ளை அரைச்சிட்டு வந்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்திருக்கு, நல்லா கட்டி கட்டியாக. பட் நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இதோடவே எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன். இப்போது இதை இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் மாற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியதான். சேர்த்தாச்சு. இப்போது பார்த்திங்கன்னா நல்லா நிறைய எண்ணெய் இருக்குங்க. இதில் உருண்டை பிடிக்கிறது ரொம்ப சுலபம். நல்லா அழுத்தம் கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ பிடிச்சி வச்சிட்டோம்னா குயிக்காக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கிறேன். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய நம்மளோட எள்ளு உருண்டைகள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நான் முதவே சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இதை அவசியம் செஞ்சு வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு டைம் ஆகுது நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கலாம். ரொம்ப சத்தானது. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.